அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதி சுரேஷ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தங்கராஜ் மதியோட தங்கச்சி யார்கிட்ட சாட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோனை வாங்குறாங்க. இந்த இடத்துல மதி வேகமா தங்கராஜ் கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி அவங்க தங்கச்சிக்கிட்டே கொடுத்து, எதுக்காக என் தங்கச்சியோட ஃபோனை நீங்கள் பார்க்கணும்? இது உங்களுக்கே அசிங்கமா இல்லை? என் தங்கச்சி யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கோவமாக திட்டுறாங்க. உடனே இந்த காலத்து பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ பாய் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட கடலை போட்டுட்டு நாலு அப்படின்னா அந்த பையனோட தாலியும் கழுத்துமா வந்து நிற்கிறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தானே அசிங்கமாக இருக்கும். அதுக்காக தான் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். இதுக்கு என்னமோ நீ தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, என் தங்கச்சி மேஜர், அவளுக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே யாரையாவது லவ் பண்ணுறான்னு அவள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து சொன்னால் உங்களை மாதிரி அதுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அந்த பையன் நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர, உங்கள் வீடு வேற எங்கள் வீடு வேற, எங்கள் அப்பா அம்மா எங்களை அப்படியெல்லாம் ஒதுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பா அம்மா இதையெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பொண்ணுங்களை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மதி வந்து தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ், என்ன உங்கள் பொண்ணு என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து ராமமூர்த்தி மேலே கோவப்படுறாங்க. உடனே மதியோட அப்பா இருந்துக்கிட்டு, மதி அமைதியாக இருமா, எதுக்கு சார்கிட்ட கோவமாக பேசுகிறேன், வேண்டாமா, எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் வேணா இவர் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு இருக்கலாம், என்னால் சகிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. என் தங்கச்சி அவனாச்சும் சுதந்திரமாக முடிவெடுத்து அவள் விரும்பினதை படித்து விரும்பின பையனை கல்யாணம் பண்ணுனா அவள் சந்தோஷமாக இருப்பாள்ல. நான் தான் ஒரு கட்டாயமாக ஒரு கல்யாணம் பண்ணி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் தங்கச்சியோட நிலைமையும் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான்ப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் இவர் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வாட்டில் யாருக்காவது இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, இவர் சொல்கிறத கேட்டுட்டு அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்னம்மா நீ அடக்க ஒடுக்கமாக இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, பொண்ணுனா புருஷன் சொல்கிறத கேட்கணும், என்ன சுரேஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, மதி அமைதியாரு, மாமா பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது, அவர் எல்லாமே சரியாக தான் பேசுவார் அப்படின்னு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் உங்கள் மாமா சொல்கிறதுக்கெலாம் ஆமா சாமி போடுங்க, என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னதும், இங்கே பாருமா, என்னமோ உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னில்ல, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் கவர்மெண்ட் ஜாப் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளோ பவுனு பணம் நகைலாம் கேட்பாங்கன்னு தெரியுமா? அது தெரியாமல் நீ வாட்டில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ், சுரேஷ் ரொம்ப தங்கமான பையன், இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே மதி இருந்துட்டு, நானா உங்கள் மச்சானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், உங்களுடைய மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து என்ன உங்கள் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. நான் ஒன்றும் ஆசைப்பட்ட ஒன்றும் உங்கள் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ ஒன்றும் சும்மா கல்யாணம் பண்ணிக்கல, இந்த வீட்டுக்கு நான் 30 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்குலாம் நான் தான் பணம் கொடுத்துருக்கேன், எல்லா செலவும் நான் தான் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறதுனால தான் நீ வந்து சுரேஷை கல்யாணம் பண்ணியிருக்க, இதை மறந்துடாத, உன்னை நான் விலைக்கு வாங்கின மாதிரி தான் அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு, எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த 30 லட்ச ரூபா பணத்தை நான் உங்கள் முகத்தில் தூக்கி எறிகிறேன், சீக்கிரமாகவே நான் அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன மதி சொல்லிக்கிட்டு இருக்கேன், தங்கராஜ் சார் ஏன் இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவோ இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் நான் பண்ணது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வரதட்சணை கூட வாங்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், எல்லா செலவையும் நான் பண்ணி, ஆனால் உங்கள் பொண்ணு அந்த மரியாதை எனக்கு கொடுக்கவே இல்லை, இப்போவே எல்லோரும் வீடு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் வந்து சொன்னதும் மதி இருந்துக்கிட்டு, என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அன்னைக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ என்னென்னா எல்லோரும் வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு மதி கேள்வி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ், எல்லோரும் வெளியே போங்க அப்படின்ட்டு, இந்த வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப பேசுவீங்க, உங்களுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியலை, அந்த 30 லட்ச ரூபாவை நான் வேண்டான்னு சொன்னது என்னுடைய நல்ல குணம், ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மதியோட அப்பாவும் அம்மாவும் கெஞ்சுறாங்க, சார் அவள் ஏதோ கோவத்தில் பேசுகிறான், நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, மொத்தமாக என்னால் கொடுக்க முடியாது, அதுக்காக இப்போ எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாக்யராஜும், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாங்க. அப்போனா அந்த பணத்தை நீ கொடுக்க போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ணே பாக்யராஜ் என்ன பேசுன்னு தெரியாமல், என்கிட்ட அந்த பணம் இருந்தால் நான் இப்போ ஒத்த வரையில் கொடுத்துருவேன், ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நீங்கள் இந்த வீட்டை விட்டு இவங்களை போக சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்யராஜும் மலரும் கெஞ்சுறாங்க. நேர்வதியும் சொல்லி பார்க்குறாங்கன்னா தங்கராஜ் பிடிவாதமாக எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில்
மதிக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க எஸ்பிக்கு. ஃபோன் பண்ணதும் என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இப்போ வீட்டை விட்டு விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததும் நேராக போலீஸ் வர்றாங்க. வந்து இங்கே அவங்க தங்கராஜை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த வீடை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே கல்யாணமே வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி தானே நடந்திருக்கு. அதனால் மதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அது செல்லுபடியாகி இங்கே தங்கராஜை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. உடனே தங்கராஜ் வந்து கடுப்பாயிட்டு இருக்காங்க. உன்னை சும்மா விட மாட்டேன், என்னையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டில்ல, இந்த வீட்டில் நீ எப்படி வாழ்றன்னு பார்ப்பேன். அரெஸ்ட் பண்ணால் நான் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா, அடுத்த நிமிஷமே வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு இதுக்கு மாமாவை அரெஸ்ட் பண்ண வச்சேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், மாமா கிட்ட நான் பேசியிருப்பேன்ல, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதி மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே சும்மா இருந்தீங்க, என்னால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. இப்போ தெரியும் உங்கள் மாமாவுக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு. நல்லா என்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல் இப்போ உடனே 30 லட்ச ரூபா வேணும், இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னால் நான் பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருப்பேன். அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்படி டைம் கொடுக்காம இவங்க வாட்டில் இப்போவே வீட்டை விட்டு கிளம்ப சொன்னால் எனக்கு வேறு வழி தெரியல. எங்கள் அப்பா அம்மாவும் கௌரவமாக இருக்கணும், அதுக்கு வேறு வழி தெரியல, அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மதியோட அப்பாவும் அம்மாவும் ஏண்டி இப்படி பண்ணுற, உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிக்கிற, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே மதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேம்மா, ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு வேலையும் போயிடுச்சுடி, இனிமேல் அவர் வெளியே வந்தால் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, ஏன்டி இப்படிலாம் நடந்துக்கிற, உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக இனிமேல் வாழ முடியுமா அப்படின்ட்டுங்கிறாங்க. நீ மலர் இருந்துட்டு எதுக்காக மதி அவசரப்பட்ட அப்படின்னு மலரும் பாக்யராஜும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி கிட்ட மதி என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரேவதி உன் மேலே கோவப்பட்டு என்னம்மா பிரயோஜனம், அவர் பண்ண தப்புக்கு அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மலர் இருந்துட்டு மதி நீ கொஞ்சம் யோசித்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் பண்ணுறது தான் கரெக்டு, இல்லாட்டி இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன எங்களை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இதை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு இல்லையா, அவர் ஜெயிலுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு இங்கே மலர்கிட்ட மதி சொன்னதும் மலர் வந்துட்டு அந்த தங்கராஜனை பற்றி உனக்கு தெரியும்ல மதி, வெளியில் வந்தால் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியலையே, நீ எப்படி மதி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு மலர் வந்து மதிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மதி இந்த இப்போ மட்டும் நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த வீட்டில் என்னை எப்படி நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன தான் நடந்தாலும் மாற மாட்டாங்க, அவங்களோட குணம் அப்படி தான், அதே மாதிரி தான் என்னுடைய குணம் இது தான், என்னால் எது நடந்தாலும் மாற்றிக்க முடியாது, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு மதி வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலருக்கு என்ன சொல்லனே தெரியல. மதியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. மதியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, இப்படி பிடிவாதமாக இருக்காளே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே அப்படின்ட்டு. உடனே மலர் மதி வா போகலாம் வீட்டுக்கு, அதான் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுரேஷும் கோச்சிட்டு போயிடுறாங்க. மதி நான் சுரேஷ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு மலர் போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.